உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் செய்து கொள்ள வேண்டிய அறிக்கைகள் அதிகம். வேதத்தை வாசித்தால் இன்றைக்கி வேதத்தை வாசிக்கணும் இடையில இப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க. வாசிக்கணும், என்ன பிரச்சனைனாலும் இதை வாசி, இங்கே பதில் உண்டு. இந்த வேதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, தேவ பிரசன்னம் உண்டு. அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவையும் செய்கிறவராயிருக்கிறார். ஆதலால் வேதத்தை வாசிக்க வேண்டும். இது ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையிலே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நமக்கு ஒரு வெளிப்பாடு இல்லையா? அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற அறியாமையிலே இருக்கிற ஜனங்கள் அறியாமையில் வாழ்கிறாங்க. அறியாமையில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் வாழ்கிறாங்க. இயேசு சொன்னார், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படி சொன்னார். இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள்ன்றார். அப்போ அறியாமையில் இருக்கிறாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உலக மக்களுக்கு தேவன் யார், பிசாசு யார் என்று தெரியாதிருக்கிறார்கள். பிசாசுன்னு தெரியாமே அதை கும்பிடுறவங்க காலமெல்லாம் கும்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன என்று நீங்கள் கவனித்து பார்த்தால், கும்பிடலைன்னா ஏதாவது தீங்கு செஞ்சிரும், அது எனக்கு பிரச்சனை பண்ணிடும், அதனால் கும்பிட்டுறேன் அப்படி சொல்லுவாங்க. கல்லறையிலே போய் பொங்க வச்சு அங்கே சாமி கும்பிடுகிறவர்களை பார்த்தா அது விசாரிச்சிங்கன்னா, அது என்கிட்ட கனவுல பேசிச்சு, என்னை கும்பிடுன்னு சொன்னிச்சு, அப்படி கும்பிடலைன்னா அது எனக்கு பிரச்சனை பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? கல்லறையில் போய் சாமி கும்பிட்றதை பார்த்துருக்கீங்களா? அது வினோதமான ஒரு இடம். அங்கே போய் சாமி கும்பிடுவாங்க. என்ன நடக்கிறது இங்கே? என்னதான் நடக்கிறது? இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியலன்னாரு. அப்புறம் இவங்க என்னைய கொல்ல வர்றாங்க, என்னைய கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அரைஞ்சு விட்டுட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியலை. அவர் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தேவாதி தேவனுடைய ஒரே குமாரன், தேவனுக்கு சமமாக இருக்கிறவர், நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு அதற்காக பரிகாரம் செய்ய வந்து பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனை அனுபவிக்கிறவர். அவர் சொல்கிறாரு, இவங்களை ரட்சிக்க தான் நான் வந்திருக்கிறேன், ஆனால் இவங்களே என்னைய சிலுவையில் அறையிறாங்க. என்ன விவரம்? தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியலைங்க. ஆதாம் அன்னைக்கு தேவனோட கூட இருக்கிறது தான் சரி, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நம்ம வாழணுங்கிறது அந்த அறிவு இல்லாமல் அவன் வஞ்சிக்கப்படலைன்னு போட்டிருக்கு. தெரிஞ்சு போய் பிசாசுக்கு மாட்டினா பரவாயில்ல, பிசாசுக்கு அடிமையாக இருந்தால் பரவாயில்ல, பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் பரவாயில்ல, நரகம் போனாலும் பரவாயில்ல. என்ன பெரிய ஞானி பாருங்க.
அப்படி சொல்லிட்டு அந்த பழத்தை தின்னு பாவி ஆயிட்டான். என்ன அறிவு இது? என்னன்னு தான் சொல்றது, அறியாமை. ஆனால் இயேசு வந்தார், நம்முடைய கண்களை திறந்தார். சீஷர்கள்ட்ட சொல்றார், உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளும் உங்கள் காதுகள் கேட்கிறவைகளுமா இருக்கிறபடியால் அவைகள் பாக்கியம் உள்ளவை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய கண்கள் காண்கிறவைகளும் என்னுடைய காதுகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கிறபடியால் நான் பாக்கியவான். எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திலே கிரியை செய்கிறது, ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறது, விசுவாசத்தை கொடுக்கிறது. நான் விசுவாசிக்கிறபடி எனக்கு காரியங்கள் நடக்கின்றன. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உலகத்தை மட்டும் பார்த்து வாழ்ந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்க நரகம் போகிறாங்க, அதே பார்த்துட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விசுவாசிகள் உலகத்தை பார்த்து அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அவர்களும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் போகிற நரகத்துக்கே போகும். பரலோகமும் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னாவே அது ஒரு மாதிரி நரகம்தான். நரகத்தை காட்டு பார்க்கலான்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் காட்ட வேண்டியதில்லை. ஐயோ எதுக்கடா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணுறானே, அவன் மனசை பார்த்தாவே அவன் மனசுக்குள்ளேயே நரகம் இருக்கிறது தெரியும். சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக ஆவியிலே கழிகூர்ந்து அப்படி இருக்கிறத பார்த்தா அது பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அநேகருக்காவது ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இந்த ஜெபத்தை விட்டு எழுந்திருக்க மனசு இல்லாமல் சாப்பிடவான்னு சொன்னால் கூட இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் இருக்க சந்தோஷத்தில் ஆவியிலே கழிகூர்ந்துன்னு எழுதியிருக்கு. அந்த அனுபவத்தை பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறவங்க விட்டீங்கன்னா திரும்ப பிடிச்சிக்கங்க. அது கொஞ்சம் கடினம், ஆனால் திரும்ப பிடிக்கணும். கர்த்தர் தான் நம்முடைய இருதயத்தை திருப்திப்படுத்த முடியுமே ஒழிய வேறு எந்த ஒரு மனுஷரோ எந்த ஒரு பொருளோ நம்மை திருப்திப்படுத்த முடியாது. புருஷன் மனைவியை திருப்திப்படுத்த முடியல, மனைவி புருஷனை திருப்திப்படுத்த முடியல. ஒரு ஆள் திருப்திப்படுத்தணுமானா புருஷனோ மனைவி தான் பூரணமாக திருப்திப்படுத்த முடியும். ஆனால் அது இல்லாமல் இருக்குது பாருங்க. தேவன் ஒருவரே இருதயத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஒரு மனிதனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர் இவர்தான். ஆதலால் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய வேண்டும். அவருக்கு காத்திருந்தால் அபிஷேகத்தினாலே புது பலன் வருகிறது. எப்படி பலன் வருகிறது? அவர் காத்திருந்தால் புது பலன் அடைந்து அப்படி எழுதியிருக்கே. நீங்கள் அவருக்கு காத்திருக்கும் போது அவர் கொடுக்குற வார்த்தையை கேட்க 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 ஆவியிலே ஒரு பலன், ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், நான் அந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் உண்டாகிறது. ஆதலால் கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஜெயம் அந்த ஜெபத்தில் அவர் கொடுக்குற வார்த்தையிலே அந்த சமயத்தில் நமக்கு கிடைக்கிற தைரியத்தில் இந்த பிரச்சனையை நான் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி வர்ற தைரியத்தில் அதில் தான் இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்கிறீங்களே ஒழிய ஐயா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே போனால் அது ஒரு நன்மையும் வர்றதில்லை. ஆதாம் பாவம் செய்த போது அவனுக்கு வந்த முதல் காரியம் பயம். அவன் அது வரைக்கும் தேவனுடைய மகிமை உடையவனாக இருந்தான். பாவம் செய்ய வரைக்கும் தேவனுடைய மகிமை அவனை மூடிக்கொண்டிருந்தது. பாவம் செய்த பிறகு பாவம் செய்த எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி, அப்போ ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவனுக்கு வஸ்திரமாக இருந்தது, அவனுக்கு உடையாக இருந்தது தேவனுடைய மகிமை. அவன் பிசாசோட சேர்ந்து பாவம் செஞ்ச போது தேவ மகிமை அற்றவனானான். அப்போ அவனுக்கு இருந்த வஸ்திரம் போயிடுச்சு.
அதனால் அப்புறம் பார்க்குறோம், ஐயையோ நிர்வாணமாக இருக்கிறோமே அப்படின்னு வெட்கம் வந்தது என்று பார்க்குறோம். அப்புறம் அதை வெட்கத்தை போக்குறதுக்கு என்ன செய்யறதையாவது எடுத்து சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிறான். அந்த இலையெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமாக இருக்காது, காஞ்ச உடனே மொடன்னு போயிடும். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் சரிப்படாதுப்பா, இந்த மாதிரியெல்லாம் உன் பாவத்தை போக்க முடியாது, இந்த மாதிரியெல்லாம் உன்னுடைய கேவலத்தை, உன்னுடைய நிர்வாணத்தை, அவமானத்தை போக்க முடியாது, நான் உனக்காக ஒரு ஆடு அடிக்க கொடுக்கிறேன், அதுவே இயேசு, தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. அவர் வந்து உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார். அவர் பரிகாரம் செய்த பிறகு உனக்கு அந்த நிர்வாணம் போகும். ஏன்னா தேவ மகிமை மறுபடி உனக்கு வரும். அந்த அவமானம், நிந்தை அதெல்லாம் போகும், பயமும் போகும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம கர்த்தர் மேலே இருக்கிற அன்பு தாங்க நம்முடைய பயத்தை போக்கும். அன்பிலே வளர வேண்டும். எப்படிங்க என்கிட்ட அன்பே இல்லை? அன்பு தேவ ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. தேவ ஆவியானவர் மூலமாய் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து இந்த உலகத்தை பார்க்கிறத கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தேவன் எப்படிப்பட்டவர்னு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரியவராக இருந்தோம் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீரே, எனக்கு செவி கொடுக்கிறீரே, நான் ஜெபிக்கிறேன்னு வந்து உட்கார்ந்தா இங்கே வந்து என்னோட உட்காருகிறீரே என்று நினைத்து அவரை பார்த்து நீங்கள் ஸ்தோத்தரிக்கலாம். யாக்கோபு முழுவதும் ஜெபம் பண்ணானா, அங்கே தான் இருந்தாராம். கடைசியில் விடிதுரா நான் போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் போக முடியாது. யாரை இதெல்லாம் போகவே முடியாது. யார்கிட்ட சொல்கிறது? யாக்கோபு சொல்கிறான் அதெல்லாம் போக முடியாது. கதை அது அப்படி தாங்க, உண்மைதாங்க. நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களை விட்டு அவர் போக முடியாதுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். இந்த இருதயம் சில இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வரும்போது, யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு, ஏசா வர்றான் கொன்னே விடுவான், அன்னைக்கு நான் ஏமாற்றி விட்டேன், அவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பிடுங்கிட்டேன், இப்போ அவன் என்னை கொன்னே விடுவான், எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றணும், என் வீட்டார் குடும்பத்தாரால என் காப்பாற்றணும், நான் ஒரு மாதிரி சாபத்துக்குள்ளே போயிட்டேன், அவனே ஏமாற்றிட்டேன், நான் ஓடியும் போயிட்டேன், இப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும், என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் ஒருத்தர் தான், உம்மை தவிர வேறு ஆள் இல்லை, உம்மிடத்துல வருகிறேன், என்னை ஆசீர்வதியம். ராத்திரி பூரா பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை, விடமாட்டேன்றான், ஒன்றும் நடக்கலை. சரிப்பா உன்னை ஆசீர்வதிச்சுட்டு சொல்ல மாட்டேன்றார். விடியதுரா போகிறேன், நோ போகக்கூடாது. உங்களுக்கு சொல்லக்கூடிய பேலன் இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு நாங்கள் நேற்று முன்னாள் சில வசனங்களை பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவரை நீங்கள் கட்டாயப்படுத்தி சில காரியங்களை செய்ய வைக்க முடியுமான்னா முடியும். இவன் சொல்லிட்டான், நீர் போகக்கூடாது, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் எந்த அதிகாரத்தில், ஏசாயா எந்த அதிகாரத்தில் என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்து 45 ஓகே, ஏசாயா 45, ஏசாயா 45 11வது வசனம் எடுங்க, பைபிளில் நீங்கள் பார்க்கணும். ஏசாயா 45 11வது வசனம் பார்க்கும்போதே பைபிளில் இடது பக்கம் இருக்கா வலது பக்கம் இருக்கா, முதல் பத்தியில் இருக்கா ரெண்டாவது பத்தியில் இருக்கா, மேலே இருக்கா கீழே இருக்கா, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு அப்படியே நம்முடைய கண்களில் காட்சியாக பதிய வைக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வசனம் தேடும்போது இது இந்த இடத்துல பார்த்தேன் அப்படி நீங்கள் தேடுவீங்க, அது அங்கே இருக்கும். 7-8 பக்கம் பெரட்டினோன்னே அது வந்துடும். எங்க 11வது வசனம் எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாமா?
கட்டளையிடுங்களா? எங்க இன்னொரு தடவை வாசிக்க. உண்மையா அப்படிதான் எழுதியிருக்கா? என்னங்க சொல்றாரு? அவரை போய் நம்ம இப்படி செய்யணும், அது எப்படி சொல்றது? ஏன் நடக்கிற காரியமா? சொன்னோடனே அரைஞ்சிடுவார். ஏட்டாடா அப்படி பேசுகிற அப்படின்னு ஒரு அறை விட்டா அவ்வளோதான், சுற்றிட்டு போய் விழுந்து அதை அப்படியே நரத்து போனாலும் போயிடும். ஆனால் இது என்ன எழுதியிருக்கிறாரு? இது பைபிள் தானே, ஏசாயா புஸ்தகம் தானே. அதில் அந்த அதிகாரத்தில் தானே முதல்ல கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணதா, நான் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதா அங்கே எழுதியிருக்கு. அதோடைய தொடர்ச்சி தானே இங்கே வருது. இது பைபிள் தானே, 45வது அதிகாரம் தானே. அதில் தான் எழுதியிருக்கு, இஸ்ரவேலின் பரிசுத்தரும், வேற யாரும் இல்லை, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இஸ்ரவேலின் பரிசுத்தர்னா யாக்கோபின் பரிசுத்தர்னு போடலாம். யாக்கோபு தானே இஸ்ரவேல். அது யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஹலோ, யாக்கோபு தானங்க இஸ்ரவேல். அவன் ஏமாத்துறவன் அப்படிங்கிற பேரை கேட்டாவா ஏமாத்துறேன்னு. ஏன் உனக்கு இந்த பேர் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பேர் வைக்கிறார்? இஸ்ரவேல். மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். பிரின்ஸ் வித் காட், ராஜகுமாரன். என்னது ராஜகுமாரன் அப்படின்னு தேவன் யாக்கோபு பேரை மாற்றி இஸ்ரவேல்னு வைக்கிறார். அவர் சில சமயத்தில் பேர் மாற்றினதெல்லாம், ஏன் ஆபிரகாமோடைய பேர் கூட ஆபிராம் அப்படி தான் இருந்துச்சு. அது வேண்டாம்டா, உனக்கு ஆபிரகாம் அப்படி வைக்கிறேன்னாரு. சாராயின்னு இருந்துச்சு, இல்லைடா சாராள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த பேரில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அந்த பேர்லேயே ஒரு ஆசீர்வாதம். இங்கே நம்ம ஆட்களும் பேர் வைப்பாங்க, சில சமயத்தில் விளங்காமையே பேர் வச்சுருவாங்க. கருப்பண்ணன், கருப்புக்கே அதுக்கே பெரிய அண்ணன்டா நான், அதுபோல் பேர் வச்சுருவாங்க. அது வச்சுட்டவங்கள பற்றி ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க வைக்கலை, வேறு யாரும் அவங்க அப்பா அம்மா அல்லது வேறு யாரோ சொல்லி வச்சு விட்டாங்க. உங்களுக்கு நல்ல பேர் இருக்கா? சரி, ஓகே. அப்படியே இல்லாமல் போனாலும் அதெல்லாம் முடியாதுடா. இப்போ கற்பனைன்னு பேர் வச்சுருக்காங்க, நான் இப்போ நான் என்ன செய்ய, என்னை பேர் வச்சு விட்டாங்கடா அப்படின்னு. ஆனாலும் கருப்பு கண்ணேன்னு பேர் வச்சா கூட நான் கர்த்தருடைய பிள்ளையா வாழ போகிறேன்டா அப்படின்னு நீங்கள் சாட்சியாகவும் வாழ முடியும். இதையும் நான் பார்த்தேன். நான் எந்த பேரை வச்சுருந்தாலும் சரி, நான் அதுபடி என்ன சொல்லியிருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளையா, அவருக்கு சாட்சியா, நான் பரலோகத்தின் பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா, அவருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமாக நான் வாழ்ந்து காட்டுவேன், வாழ்வேன் அப்படின்னு சொல்லி பேரொருவர்கிட்ட நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லலாம். சரி, இங்கே போகலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்துல உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன வருது? கர்த்தாவே எனக்கு என்ன? நேபுகாத்நேச்சார் பார்த்தா நமக்கு பின்னாடி என்ன வரப்போகுது அப்படின்னு நினச்சான். சொப்பனம் வந்துருச்சு. 4 ராஜ்யங்கள், அந்த 4வது ராஜ்யம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதில் 10 விரல்கள், அப்போ 10 நாடுகளாக அது பிரியும். அந்த 10 நாடுகள் கூட்டணி இருக்கிற காலத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று உருண்டு இந்த பாதத்தில் மோதி அந்த சிலையவே உடைச்சு அது நிர்மூலமாக்கி காட்டில் பறக்க விட்டுட்டு இந்த கல் வளர்ந்து பெரிதாகி பூமியே நிரப்பிற்று. அது இயேசு, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அந்த நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுத்தாரு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, உங்களுக்கு தேவனுடைய வெளிப்பாடு வருமா வராதா? உண்மைதான், போராட்டமெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி உனக்கு இப்படி ஆபத்து வந்துடும், அப்படி ஆபத்து வந்துடும்னு சொல்லி யோபுவை பிசாசு ஏமாத்தின மாதிரி நம்மகிட்ட ஏமாற்ற வருவான். நமக்கு எதையாவது சொல்லுவான், நீ எல்லாம் உருப்பட முடியுமா அப்படி எதையாவது சொல்லுவான். ஆனால் அதையெல்லாம் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டது நீங்கள் அதை அறிந்து கொண்டால்
உங்களை ஜெயிக்க இந்த பூமியில் எந்த பிசாசும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது. எல்லா மனுஷர்களும் பிசாசு மூலமாக கிரியை நடப்பிக்கிறவர்கள் தான். அந்த பிசாசை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த மனுஷன் என்ன செய்வான்? அவன் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசை, இந்த மனுஷர்களுக்குள்ள கிரியை செய்கிற பிசாசை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மனுஷர் ஒன்றும் இல்லைங்க, வெறும் மாம்சம்ங்க. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வருகிறது, நீங்கள் யார் என்ற அறிவு உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அறிவு இருக்கிறது, தேவனால் பிறந்தவர்கள் என்ற அறிவு இருக்கிறது, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்ற அறிவு இருக்கிறது. அந்த அறிவு அந்த ஒரு வெளிப்பாடு மூலமாக உங்களுக்கு கிடைத்தது. அந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களை ஜெயிக்கக்கூடிய எவருமே இந்த பூமியிலே கிடையாது. இந்த அறிவு வேணுங்க. ஆனால் நான் என் மனசே நல்லா இல்லைங்க. பைத்தியத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான். பைத்தியமாகிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அதுதான். மனசே நல்லா இல்லைங்க. மனசு ஏன் நல்லா இல்லை? கர்த்தர் தான் இருக்கிறாரு. அவர் கொடுக்குற வார்த்தையை பெற்றுக்கொண்டா அது உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், விசுவாசத்தை கொண்டு வரும். விசுவாசப்படி உங்களுக்கு ஆயிரும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அதனால் நீங்கள் ஜெயிக்க தான் செய்வீங்க, தோக்க முடியாதுங்க. தேவனுடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு எப்படிங்க தோக்கிறது? இந்த அறிவு தேவை. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று, தேவனால் பிறந்தவர்கள் என்று, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று இந்த அறிவு உங்களுக்கு தேவை. அந்த அறிவு இல்லாமல் இருந்தால் யார் வேணாலும் ஏமாத்திடுவாங்க. ஏமாத்துறதுன்னா என்ன அர்த்தம்? எது உண்மையோ அதை மறைச்சி வேற ஒன்று நம்ப வைக்கிறது. எது உண்மையோ அதை மறைத்து விட்டு வேறொரு காரியத்தை உங்களை நம்ப வைக்கிறது பாருங்க. அதுதான் ஏமாத்துறது, அதான் பொய் சொல்றது. ஆனால் உண்மை என்ன? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தாவே என்னை ரட்சியம், கெஞ்ச வேண்டிய கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்று, நான் அவரை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பாவம் தொலைகிறது என்று இந்த அறிவு தெரிஞ்ச வந்தால் போதும். நான் ஏற்றுக்கிட்டேன். ஆண்டவரே என்னை நான் மன்றாடுறேன், கெஞ்சுறேன், மன்றாடுறேன், என் பாவத்தெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், நீங்கள் வந்தால் போதும், நீ வந்தால் போதுன்றார். சிலுவையில் இருக்கிறவன்ட்ட கூட நீ வந்துட்டியாடா, பரவாயில்லடா, உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படி சொல்கிறார். நீ வந்தால் போதுன்றார். வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், அவங்க தான் உங்களை தடை பண்ணுவாங்களா இருக்கும். உங்களை தடை பண்ண அமெரிக்காவிலேருந்தா வர்றான், இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க ஆளுங்க தான், நம்முடைய நண்பர்கள் தான், நம்முடைய உறவினர்கள் தான். அந்த நேரத்துக்கு இயேசுவை ஏற்றுக்கிறேன், நான்லாம் நரகம் போகிறேன், நீ என் கூட நரகத்துக்கு வா. அதான் அடிப்படை வழக்காடுதல். நாங்கள் எல்லாம் நரகம் போகிறோம், நீ மட்டும் பரலவம் போறியாக்கும், கொட்டே விடுவேன் பார்த்துக்க, கொள்கிற அளவுக்கு வரைக்கும் வர்றாங்க. ஆனால் இந்த அறிவு, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவர்கள், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர். நீங்கள் கிறிஸ்துவோடைய தம்பி தங்கையா இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரிபூரணமாக இருக்கிறீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உண்மைதானா? இதை நம்புறீங்களா? ஏதாவது பொய்ய சொல்லி அவனா உங்களை ஏமாத்த விடுவீங்களா? பொய், அவன் பிசாசை பற்றி சொல்லி இருக்கிறது அவன் பொய்யும், பொய்க்கு பிதாமாக இருக்கிறான். ஏசுநாத் சொன்னார், அவனுக்கு என்கிட்ட இடமே கிடையாதுன்னார். அவன் வர்றேன், அவனுக்கு என்கிட்ட இடமே கிடையாது, என்னை சிலுவையில் போடுறதுக்கு அது வர்றான். கர்த்தரை அனுமதிச்சிருக்க, பிதா அனுமதிச்சிருக்கிறாரு. மனுஷனுடைய பாவங்களுக்கு நான் பரிகாரம் செய்யணும், நான் அங்கே போவேன். என் இஷ்டத்தில் தான் நான் போகிறேனே ஒழிய இவன் கொண்டே என்னை போடுறதில்லை. அவரை பிடிக்க வர்றாங்க, 2 தடவை பிடிக்க வந்தவங்களாம் பின்னிட்டு விழுகிறாங்க. என்னன்னு கேட்டால், இவர் தன்னை ஒப்பு கொடுக்கலை. ஆனால் இப்போ என்னைத்தானே தேடி வந்தீங்க, இவங்களெல்லாம் போக சொல்லுங்கன்னு போக சொன்ன ஒருபாடு நான் தான் என்னை பிடிச்சி, அப்போ தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நான் ஒப்பு கொடுக்குறேன், திரும்ப நான் எடுத்துக்கிறேன், இந்த அதிகாரத்தை கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்கிறாரு. ஆக அங்கே சிலுவைக்கு நான் போவேன், மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வேன்.
கடைசி வரைக்கும் நிற்பேன், கடைசி வரைக்கும் நிற்பேன், முடிந்தது என்று சொல்கிற நேரம் வரைக்கும் அங்கே நிற்பேன், நான் ஜெயிப்பேன், இந்த பிசாசனை ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களில் நம்ம சத்தியத்தில் நடப்போமானால், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போமானால், அவருடைய ஆலோசனையின்படி நடப்போமானால், நம்மை தொடக்கூடிய ஒரு பிசாசும் கிடையாது, நம்மை ஜெயிக்கக்கூடிய எந்த வல்லமையும் கிடையாது, நம்மை பாவம் செய்ய வைக்க எந்த பிசாசாலும் முடியாது. நாம் பாவம் செஞ்சால் தானே அவன் நம்மளை பிடிக்கிறான், அது வரைக்கும் அவன் நம்மளை தொட முடியலை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அதுக்கு போய் தேவனுடைய பிள்ளையாகிறதுக்கு ஒன்றும் கேட்க வேண்டாம். போய் அங்கே இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன், என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தீர், நாம் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நீ வா என்னுடைய குமாரன் என்னுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை கொஞ்சம் கெஞ்சுறேன் ஆண்டவரே, மண்டாடுறேன் ஆண்டவரே, பல பெரிய பாவமெல்லாம் செஞ்சு விட்டேன் ஆண்டவரே, இது மாதிரி பாவத்தை ரொம்ப பெரிய பாவம் உலகத்தில் இருக்க எல்லாரோடைய பாவத்தோட பெருசாக செஞ்சு விட்டேன், நிறையா பாவம் வேறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு கெஞ்சுறேன் மஞ்சா, ஒன்றும் கேட்க வேண்டாம். ரட்சிக்கப்படுவதற்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் செய்த எந்த பாவமும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதை தடுக்க முடியாது. ஹலோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எந்த பாவமும் அல்லது எவ்வளவு பாவமும், எந்த பாவமும் எவ்வளவு பாவமும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதை தடுக்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பதை அந்த பாவங்கள் தடுக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதை இந்த பாவங்கள் தடுக்க முடியாது. அந்த பாவங்களுக்கு அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை. ஏனென்றால் அந்த பாவங்களையெல்லாம் நம்மை விட்டு நீக்கினவர், இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவினவர், பழையவைகள் ஒழிந்தது என்று சொன்னவர், எல்லாம் புதிதாயிற்று என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார். உள்ள இருக்கிறாரா? தேவனுடைய ராஜ்யம் உள்ள இருக்கா? இயேசு இருக்கிறாருன்னு தெரியுதா? அப்புறம் அவர் இருக்கிறப்ப எப்படி பிசாசு நம்மளை ஜெயிக்க முடியும்? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்கிறவங்க. தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். அவன் பலவிதமான கோணங்களில் அவன் செய்கிற சர்ச்சை பார்த்து ஆச்சரியமாக இருக்கு. இப்படியா ஒரு பாவம்? ஒரு தடவை ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொன்னார், நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இப்படி தைரியமாக வைராக்கியமாக இருக்கிற, உங்கள் வீட்டை விட்டு உன்னை வெளியேற்றி விட போகிறாங்க பாரு அப்படின்னாரு. நான் அதை ஒத்துக்கிறவே இல்லை. எங்கள் வீட்டிலையா எனக்காவது பிரச்சனை ஆகுது, என்னை அவங்க விரட்டவே மாட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக, இவர் சொன்னால் சொல்லிட்டு கிடக்கட்டும், ஆனால் என்னை வீட்டை விட்டு அவங்கள துரத்த மாட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். என்ன நடந்ததுன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் எல்லாங்க தோட்டத்தில் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு அம்மாக்குள்ளே ஒரு ஆவி வந்து அதுபடி ஆடி கீடி அது பிரச்சனை பண்ணி இருந்துச்சு. வீட்டாருக்கு என்னென்னா, அதுக்கு மேலே மஞ்சள் தண்ணியை தெளித்து விட்டா அது சில காரியங்களை சொல்லும்ல, அதை கேட்கலாம் அப்படின்னு என் தங்கச்சிட்ட சொல்லி போய் மஞ்சள் தண்ணி கொண்டு வா அப்படின்றாங்க. எனக்கு தான் தெரிஞ்சு வச்சேன் என்ன நடக்குதுன்னு. நான் இதை ஏய் நீ எங்கே வர அப்படின்னா, எங்கள் ஐயா சொன்னதை நான் வந்துட்டு தடுத்து, ஏய் நீ எனக்கு போகிறேன்னு சொன்ன, நீ என்னடா எப்படா சொன்ன அப்படின்னு இப்படி பிடிச்சிட்டாரு. பிடிச்ச வாரத்தில் போடா வீட்டை விட்டு வெளியேனார். பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டை விட்டு என்னை விரட்ட மாட்டாங்கன்னு அவ்வளோ உறுதியாக இருந்தேன். கடைசிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் போடா வீட்டை விட்டுனாரு. நான் வேகம் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம், அந்த வேகம் விட்டுச்சு ஓ அப்படின்னு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப பாடுதேன், சாப்பாடு இல்லாமல் பல வாரங்கள்லாம் இருந்திருக்கிறேன். அப்போ சாப்பாடு வேணா வீட்டுக்கு போனால் நான் கிறிஸ்டியனால நான் இந்துவாகவே இருந்துடுறேன்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் கிடைக்கும். அதுக்குன்னு இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா அப்படின்ட்டு நான் போகலை. சாகிறது தேவையில்லைன்ட்டு எந்திரிச்சு போயிட்டேன். அடுத்த நாள் எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்துச்சு. அடுத்த நாள், அதுக்கு முந்தின நாள் வரக்கூடாதா? அந்த சோதனையை நீங்கள் ஜெயிச்சாதான் அடுத்த நாள் பதில் ஆசீர்வாதம் ஜெயம் வருது. உங்களுக்கு வர்ற சோதனையில் நீங்கள் ஜெயிக்கணும்.
ஜெயம் உண்டு. தேவனால் பிறந்தீங்களா, ஜெயிப்பீங்க. சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், சோதனைகளை ஜெயிப்பேன், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன். இந்த அறிவு நமக்கு வேணும். இந்த அறிவு இருந்தால் உங்களை ஜெயிக்கக்கூடிய யாருமே மனுஷரும் கிடையாது, பிசாசும் கிடையாது, உங்களை ஜெயிக்கிற யாருமே கிடையாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகுவேன்னு எப்பயாவது சொன்னாரா? மனுஷர் தான் கர்த்தரை விட்டுட்டு போகிறாங்களே ஒழிய கர்த்தர் இந்த ஜனங்களை விட்டு போகலை. மனுஷர் தான் கர்த்தரை விட்டு போகிறாங்களே ஒழிய கர்த்தர் மனுஷனை விட்டு போகலை. சாதா மனுஷன் பாவியை கூட விட்டுட்டு போக மாட்டேங்கிறாரு. தொடர்ந்து கொஞ்ச நாள் கூட இருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தா ரட்சிக்கப்பட மாட்டானா, இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தா ரட்சிக்கப்பட மாட்டானான்னு சொல்லி அவங்க கூடயே இருக்கிறேன்றார். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சொல்றார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ள வேண்டாமாக, எத்தனையோ தடவை நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கு தான் மனதில்லாமல் போய்விட்டது அப்படி சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் கூடயும் ரட்சிக்கப்படாதவன்ட்ட தொடர்ந்து கூடயே இருக்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்பயாவது காப்பாற்றிடலாமா, ரட்சிக்கப்பட மாட்டானா, என்கிட்ட வந்துட மாட்டானா, இவனை காப்பாற்றி பரலவம் கொண்டு போவனே. இந்த ரட்சிக்கப்படாத எல்லா கூட்டத்துக்கிட்டையும் கர்த்தர் இருக்கிறாருங்க. ஏங்க, அவனோட கர்த்தர் இருக்கிறார், உங்களோட இருக்க மாட்டாரா? உங்களோட தான் இருக்கிறார். உங்களோட ஐக்கியம் கொள்கிறவராக இருக்கிறார். நீங்களும் அவரு ஒன்றுன்னு சொல்கிற அளவுக்கு, நானும் கர்த்தர் ஒன்றுன்னு சொல்கிற அளவுக்கு, ஏசு சொன்ன சார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறாரு. அதே போல் நீங்களும் இயேசு ஒன்றாக இருக்கலாம். உங்களை பிரிக்கக்கூடிய வல்லமை எதுவுமே கிடையாது. அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா? ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு வரியை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8ல் 31 கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. இவைகளை குறித்து எடுத்துட்டீங்களா? ரோமர் 8:31 கூட வாசிக்கலாம். அது நல்லா இருக்குது. அதாவது விட்டாக்க இன்னொன்று வாசிக்கலாம்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வசனங்கள் அவ்வளவு இனிமையானவைகள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? திரும்ப சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று. உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த வல்லமையும் கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்க எந்த பிசாசும் கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது, எந்த வல்லமையும் கிடையாது. நீங்கள் செஞ்ச எந்த பாவமும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதை தடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்த பாவங்கள் எதுவுமே நீங்கள் கர்த்தருக்குள் வளருகிறதை தடுக்க முடியாது.
ஏன்னா அவ்வளவு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது இதெல்லாம் லேஸ்பட்ட காரியமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதோட பெருசாகவும் செய்வான்டா. அவரை விட நம்ம பெருசாக செய்யணும்னு அவரே சொல்கிறது. நான் உண்மை கூட பெருசாக செய்யணும் ஆண்டவர் அப்படி கேட்டால் அது பெருமையாயிரும். அதனால் அப்படி கேட்க மாட்டான். ஆனால் அவர் எதெல்லாம் நமக்கு செய்யலான்னு அனுமதிக்கிறாரோ பூரா செய்யலான்றோம். ஓகே, நம்ம ஏதோ ஒரு வசனத்தை விட்டுட்டு வந்துட்டோம். ஏசாயா 45 அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏசாயா 45:11 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கின ஒரு மைய கர்த்தர் சொல்லுகிறதாவது. எங்க பாருங்க, யாக்கோபை உருவாக்கி இஸ்ரவேலை ஆக்குனாராம். ஏதோ ஒரு மாதிரி கோணமானலாம் இருக்கிறான், இவனை சரி பண்ணி நேரம் ஆக்கிடலான்னு நேரம் ஆக்கி இஸ்ரவேலை ஆக்குனாராம். நம்மை கூட கோணமானலாம் இருக்கிற ஆளுகளை, எத்தர்களாக இருக்கிறவர்களை அவரால் இஸ்ரவேலை மாற்ற முடியுமா முடியாதா? மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் நினச்சாலும் நினைக்காட்டியும் உங்களை மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சீங்கன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு அலறிட்டு என்னை மன்னிக்க மாண்டவர், என்ன ஒழுங்காக இருக்கேன்னு உங்களை சரி பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு. உங்களை சரி பண்ணி கொண்டு இருக்கிறவர், இஸ்ரவேலாக மாற்றுகிறவர் உங்களுக்கு. சரி, அடுத்த வரி, வருங்காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன வரப்போகுதுங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே அடுத்து என்ன, எனக்கு என்ன, என் மனைவி புருஷனுக்கு என்ன, என் பிள்ளைகளுக்கு என்ன, எப்படின்னு சொல்லி கேளுங்க. அது சொல்லி விட்டுருவார். உங்கள் இருதயத்தில் உணர்வுகள் வரும். நான் இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி உணர்வுகள் வரும். என் பிள்ளைகளை குறித்தும், யாருடைய பிள்ளைங்க? அவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி, என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். எனக்கு என் பிள்ளைகளை பற்றி நான் என்ன செய்யணும்னு எனக்கு கட்டளையிடுறா அப்படின்னா இது நமக்கு ஒன்றும் ஒத்துக்கிற முடியல. அப்படியே யோசித்து பார்க்குறப்ப ஒரு விஷயத்தில் மட்டும் அது பாசிபிள், அது முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா, நம்முடைய வீடுகளில் நம்ம பிள்ளைய எனக்கு கட்டாயமாக அதை வாங்கி கொடுக்கணும், விட மாட்டேன் நாடு தரையில் உருண்டு பிறண்டு அதை வாங்கி கொடுக்க வரைக்கும் விட மாட்டேங்குது. நீங்கள் அவருடைய பிள்ளைங்க தானா? ஏதோ சில காரியத்தில் நீங்கள் இந்த மாதிரி அடம் பண்ணி விடமாட்டேன்னு சொல்லி, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடன்னு சொன்ன மாதிரி, என்னை ஆசீர்வதிக்கலைன்னா விடவே மாட்டேன் பார்த்துக்க, என் பிள்ளைய இவங்களை இப்படித்தான் நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட கட்டாயப்படுத்தி இப்படி தான் செஞ்சு ஆகணும், விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு செய்யணும், செய்யுங்க செய்யுங்க, விட மாட்டேன் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட எனக்கு இப்படி செய்யணும்னு, என் வீட்டாருக்கு இப்படி செய்யணும், என் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும் கட்டாயப்படுத்தி கேட்கிற ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. இந்த வரியை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம கட்டளையிடலாம் முடியாது. கர்த்தாவே நாளைக்கே ஏசுனார், நீங்கள் சபை எடுத்துக்கிட்ட வரணும் ஆண்டவரே, அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த கிறிஸ்து வராதபடிக்கு, காலாகாலத்துக்கு வராதபடிக்கு தடுக்கணும் ஆண்டவரே, அதுவும் முடியாது. ஏன்னா சில காரியங்கள் செட்டாகி இருக்குது, இது இப்படி தான் நடக்கும். நம்ம அந்த காலங்களுக்குள்ளே நம்ம ரெடியாக இருக்கணும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து பறந்து போக ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் அதெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாரே ஒழிய இது மாதிரி எதை வேணாலும் செய்ய அப்படி இல்லை. இந்த கர்த்தருடைய காரியங்களை, அவருடைய பிள்ளைகளை பற்றி வருங்காரியங்களை இடத்துல கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் கர்த்தர்ட்ட கட்டாயப்படுத்தி எனக்கு இதை கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி விட மாட்டேன் அப்படின்னு. ஏன் நியாயமான கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இது இப்படித்தான் நடக்கணும்னு நீங்கள் கேட்கலாமா கேட்கக்கூடாதான்? தைரியம் இல்லைங்க, இது கூட தைரியம் இல்லையா? அப்போ என்ன தான் சாதிக்கிறது? இந்த பயம் எப்போ வந்துச்சு? பாவம் செஞ்சான் பயம் வந்துச்சு. இப்போ பாவம் இல்லை, பயம் போயிட்டது.
பாவம் இல்லை, பயத்துக்கு இடமில்லை. உங்க எல்லா பாவத்தையும் அவர் நீக்கிட்டார். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நீங்கள் இப்பொழுது பாவி அல்ல, நீங்கள் நீதிமான். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள், தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அப்படி இருக்கும்போது அவன் சொல்ற பொய்யை எப்படி நம்பிக்கிட்டு நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க? சிறு பிள்ளைன்னா அப்பா மேல அம்மா மேல ஏறி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்குது. படுக்கையில் படுத்துருக்கிறப்ப சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா மேலே ஏறி நிற்குது. இது என்னது? சின்ன பிள்ளைங்க. ஆனால் பெரிய ஆளாகிட்டு அதுக்கு பெற்றோரை விட மாட்டாங்க. ஆனால் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தாவே, நீர் தானே என்னை இந்த பதாமரான்லேருந்து என்னை அங்கே என்னுடைய தேசத்துக்கு போகணுன்னு சொன்னது நீர் தானே. போய் கிளம்பி வர்றேன், வழியில் ஏசா வர்றான்ல. இந்த விஷயத்தில் யார் என்னை காப்பாற்றுறது? நீர் தான் வரணும். நீர் தான் என்னை போக சொன்னீர், நான் போகிறேன். வழியில் ஏசா வர்றான், இப்போ இருந்து என்னை காப்பாற்றணும். போக விட மாட்டேன், நான் என்னை ஆசீர்வாதத்தாலே போக விட மாட்டேன். விடியதுரா போகிறேன்டா, முடியாது, ஆசீர்வாதத்தாலே விட மாட்டேன். ஆடம் பிடிக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் கட்டாயமாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற, அடம் பிடிக்கிற, செஞ்சால் ஒழிய விடமாட்டேன்னு சொல்கிற ஒரு நேரம் இருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் அப்படி சொல்ல மாட்டான், ஆனால் சில காரியங்களுக்கு அப்படி சொல்லுவோம். நீங்கள் அப்படி செய்யும்போது அது நடந்துடும். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கா அவரை தந்தவர். வேற எதை செய்ய மாட்டார். இந்த உலகத்தில் வர்ற எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உலகத்தில் வர்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதுவும் பிரிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு பவுல் தேவன் அதை கொடுத்த வெளிப்பாட்டை உணர்ந்து, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று உணர்ந்து சொல்லியிருக்கிறான். இருக்கீங்களா? நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த வல்லமையும் இல்லைன்னு இப்போ புரியுதா? நம்ம இருதயம் ஆனால் சரியாக இருக்கணும். இருதயத்தை எல்லா காவலோடும், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று சொல்லுமானால், அப்புறம் தேவன் நம்மை விட பெரியவராக இருந்து நம்ம சகலத்தையும் அறிந்திருக்கிறாரே, அப்புறம் என்கிட்ட அவர்கிட்ட பேசுறது. ஆனால் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் திடன் கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். நம்ம இருதயம் கரெக்டாக இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம இருதயத்தை கரெக்டாக வைக்க நம்ம தான் முடியும், நமக்கு மட்டும்தான் முடியும். அந்த இருதயத்தை சரி பண்ண எவ்வளோ ஒரு செகண்ட் கூட ஆகாதுங்க. தப்பாக இப்போ சரி பண்ணிடுறேன், அவ்வளோதான். சரி பண்ணிடலாம். உங்கள் இருதயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கிற எந்த வல்லமையும் கிடையாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிற எந்த வல்லமையும் கிடையாது. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். சொல்லுங்கள், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், ஜெயிக்க என்னை பிறப்பித்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஜெயிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் கட்டாயப்படுத்தி சில காரியங்களை செய்ய சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்க முடியும், அவரும் செய்வார். என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படி சொன்னவர். இந்த ஒரு பாயிண்டில் தான் நம்ம அப்படி செய்ய முடியும், கட்டாயப்படுத்த முடியும். அப்படியெல்லாம் பார்த்தோம். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். அவர்களை ஜெயிக்க வைப்பார். உங்களை பாஸ் மார்க் வாங்கி வைக்கிறவர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் தோற்று போகாதபடி பாஸாக உங்களுக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தோற்று போவதில்லை, நான் ஃபெயில் ஆகிறதில்லை, என்னை பாஸ் பண்ண வைக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். ஆதலால் இந்த பரீட்சையிலே, இப்பொழுது எனக்கு இருக்கிற இந்த பரீட்சையிலே நான் பாஸ் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. எங்களை ஜெயிக்கிறவர்களாக வைக்கிறீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாயில் எங்களுக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை என்று சொல்லி இருக்கிறவர். ஏன்னா நீர் கூட இருக்கிறீர். நாங்கள் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களை பலப்படுத்துகிறவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லியிருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. இப்படியாக ஒவ்வொருவரையும் இன்று பலசாலிகளாய், நீர் சொன்னது போல பராக்கிரமசாலிகளாய், கிறிஸ்துவுக்குள் பராக்கிரமசாலிகளாய் இங்கே இருக்கிற எல்லாரையும் நீர் மாற்றுகிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதியும், ஜெயமாய் நடத்தும், உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட என்றென்னும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ. பைபிள் நல்லா வாசிங்க. வாசிக்க வாசிக்க கர்த்தர் உங்களோட பேசுவார். இருதயத்தில் திடன் வரும், பலன் வரும்.